ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வாங்க மாமா வாங்க. சாமி சார் வாங்க, டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பிரபு இங்க கொஞ்சம் வாப்பா. என்னப்பா என்னாச்சு பிரபு உனக்கு? நாங்க எல்லாருமே 2-3 நாளா உன்னையும் ஆதரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட சரியில்லையே. திடீர்னு எங்கேயோ போறீங்க வரீங்க. வீட்டுல இருக்கிறப்பவும் ஏதோ டென்ஷன்ல ரொம்ப கவலையா இருக்கீங்க. என்ன பிரபு, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பிரபு, நீயும் ஆதரையும் சேர்ந்து எங்க கிட்ட எதையும் மறைக்கல இல்ல? அப்படி ஏதாவது இருந்தா ஒளிக்காம மறைக்காம உண்மையை சொல்லிடு பிரபு கண்ணா. நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, அதுக்கு மேல என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? நான் எதையும் மறைக்கல போதுமா? எங்க டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் அமைதியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன இப்படி டார்ச்சர் பண்ண நான் என்ன பண்றது? என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குல்ல. அண்ணா, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்கன்னு புரியவே இல்லைண்ணா. சில விஷயம்லாம் புரியாம இருக்கிற வரைக்கும் தான் நிம்மதி. புரியாமலே இருக்கிறது தான் நல்லது. எங்க மச்சான் இரு மச்சான். மச்சானோட வேலை விஷயமா தான் நாங்க 3 பேரும் அலைஞ்சிட்டு இருக்கோம். அதை தவிர மச்சானும் சிஸ்டரும் உங்க யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் மறைக்கல, போதுமா? இத சொன்னா எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்ல. இல்லனா என்னமோ ஏதோ நினைச்சு மனசு கடந்து அடிச்சுக்குதுல்ல. இப்ப சொல்லியாச்சுல, இனிமே அடிச்சுக்காதுல. எங்க போல வாங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் விட்டு கேட்க சொன்னதுக்கு அப்புறமும் ரேவதிய பத்தின உண்மையை சொல்லாம மறைக்கிறீங்களா? எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி மறைச்சு வச்சு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ரேவதி பாட்டி, இந்த காபி டம்ளர்லாம் எடுத்துட்டு போமா. சரி பாட்டி. ரேவதி அண்ணே கூடண்ணே. ரேவதி நாம நினைச்ச மாதிரி
ரேவதி இறந்துட்டானா அதை வச்சே இந்த குடும்பத்துக்குள்ள பல விஷயத்த தலைகீழா புரட்டி போட்டுறலாம். இதே மெடிசன்ஸ் கன்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். அவங்கள அப்சர்வேஷன்லயே வைங்க. சரிங்க டாக்டர். பாத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து வாங்க. டாக்டர் டாக்டர் என் தங்கச்சிக்கு என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு சின்ன பொண்ணோட உயிரை விளையாடுறீங்க. ஐயோ, நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? டாக்டர் இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணனும், இல்லனா அது கேன்சரா மாறும்னு சொன்னனா இல்லையா? இப்ப ஆல்மோஸ்ட் அந்த கண்டிஷன் தான். டாக்டர் அம்மா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே. என்னென்னமோ எல்லாம் இல்ல, என்ன நடக்க போதோ அததான் சொல்றோம். இன்னைக்கே இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். இல்லனா அந்த பொண்ணை நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா மறந்துட வேண்டியதுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி கட்ட பாருங்க. ஆபரேஷன் பண்ண லேட் ஆகுற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அந்த பொண்ணை இழந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். டாக்டர் பிரபு, என்ன பிரபு, டாக்டர் இப்படி ஒரு இடிய தூக்கி போட்டுட்டு போறாங்க. இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லாம மறைச்ச? நான் மறைக்கணும்னு நினைக்கலப்பா. அப்புறம் நீங்க இப்படி பண்ணதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கண்ணா. ஏய் கார்த்தி, புரியாம பேசாத. உங்க யார்கிட்டயும் உண்மையை சொல்லாம மறைக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் இல்ல. அப்ப ஏன் நீ சொல்லல? எதுக்கு சொல்லல? இப்ப ரேவதிக்கு நாங்க யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல ரோஹிணி. அன்னைக்கு நானும் உங்க அண்ணனும் ரேவதிய கடைக்கு கூட்டிட்டு போனோம். அப்போ ரேவதி திடீர்னு வயித்து வலிக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணோம். இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ரேவதி வயித்துக்குள்ள ஒரு கட்டி இருக்கு, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும் நாங்க. ஆனா ஆபரேஷன் அப்புறம் மத்த செலவுக்கெல்லாம் மொத்தம் 5 லட்சம் ஆகும். அந்த பணத்தை கட்டி இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க.